சம்பவம் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறது சக்சஸ்ஃபுல்லி 5 நாள்ல 4 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னைக்கு தான் 4th டே. நாளைக்கு ஒரு நாள் தான் நான் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும். சனிக்கிழமை காலேஜ் இருக்கு, மறந்துட்டீங்க. என்ன கேட்கலன்னு நினைக்கிறேன். என்னது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு திரும்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அனுப்பி என்னடா க்ளோஸ் ஆக ஏமா சர்க்குரு நீ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்க அப்படிங்க. ஐயோ கர்த்தரே. புவியா இருக்கியா டைம்குள்ள வா. யாரை மறந்துட்டாங்க? மனோ கேமரா ஏய் ப்ளீஸ், வாழ்க்கையில் இது மட்டும் தான் எனக்கு தேவை. தயவு செஞ்சு ப்ளீஸ். அதெல்லாம் சூஸ் பண்ணினா இந்த டிகிரியே எடுத்துன்னு இருக்க கூடாது. இப்போ வந்து எதையாவது காரணம் சாகர் வேற லீவு. இனிமேல் சார் ஆமா, இனிமேல் வர 2 days வந்து வருதுப்பா. வாழ்க்கையில 4 மணிக்கு அவனை நம்பி நான் தோசை வேற கொண்டு வந்திருக்கேன். நாங்க அதை முடிச்சு தரோம். new dresses, trees and cakes தான் ஞாபகத்துக்கு வரும். நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல எல்லாமே அப்படி தெரியல, குடிச்சுட்டாரு. வேர்க்குதுரா. சாகர் வரல. ஃபேன் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன் நிழற்குடையில் உட்காந்துட்டு. இருக்குமே சில ஊர்ல எல்லாம். வந்து இருக்காது. இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஃபுல் டே. வந்து எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவோம் தெரியல. ஈவினிங் வந்துட்டு ஜட்ஜு ஏதோ வந்து பேசுகிறாராமா. அதனால நாங்கள் ஃபோட்டோ அது இதுன்னு எதுவும் தெரில. ரீல் காட்டுறான், வீடியோ எடுத்துக்க தெரியாமல். மென்ஷன் தட் ஒன் ஃப்ரெண்ட் ஆல்வேஸ் ரெடி டு டேக் ஃபோட்டோ. எப்போ நாங்கள் வந்து டீ குடிச்சிட்டு மறுபடியும் உள்ளே போவோம். உள்ளே வந்து அருவியை போட்டு தள்ளிட்டு இருப்பானுங்க. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி லேட்டாக போகலான்னு பிளான் போட்டிருக்கோம். கால் வலி வேறு தாங்க முடியல. ஒரு வாரமாக இருந்ததுக்கு 3 நாளாக பாப்பா என்ன முன்னாடி நடக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமா நடங்க. அப்படிலாம் அவங்க இஷ்டத்துக்கு நடக்க முடியாது. காலைல தான் மிதிச்சு சொல்லிடுவேன் பொசுக்குன்னு. ஸ்டார்டிங்கில் நான் அப்படியே பண்ணிங்களை கூப்பிட்டு ஏதோ சொன்னப்போ போனா வேணுமோ சொல்லிவிட்டேன் அவரை. ஜாலியா அப்புறம் சாரி ப்ரோ சாரி ப்ரோ. நீங்க என் பக்கத்துல உட்காந்துருக்க நம்பத்துல என்ன இன்னைக்கு ட்ரெயின் லேட் இல்ல யாரு சொல்லலே ஃபன் பண்றீங்களா ப்ரோ? ஃபன்னு என்ன சும்மா வேடிக்கை பார்க்க வந்தேன். பாரு போடு அவ்வளவுதான். வேடிக்கை வந்தது நம்ம தனியாக தான் போராடணும். இல்ல இல்ல இது vlogக்கு. சரி அந்த அக்கா இப்படி நீ 3-4 வாட்டி நீ மாமே என்ன சொல்றதுன்னு தெரியல. ஹாய் பை. ரொம்ப ஹாப்பியா இருக்கு, பெருமையா இருக்கு. என்னடா ஃபீல் பண்றியா? டெடிகேட் பண்றீங்க. அந்த வாட்ச்மேன் அவங்க கதவு திறக்கலன்னா அவர் எங்க திறந்தாரு மூடிட்டுல டார்க் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ். டோன்ட் டு திஸ். டார்க் பேசுற. டேய் யார் மூஞ்சிலாம் தெரில, கை மட்டும்தான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கவி பாக்ஸை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை பற்றி பேச சொல்ல. கிறிஸ்மஸ்க்கு வந்து எங்களுக்கு கேக் கொடுத்தேன்.
அம்மாவோட பிரெட் டோஸ்ட்டு. இது ஏதோ ஏதோ ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தீங்களா, என்ன அது? ஒரு சைடு மட்டும் தான் இருந்தது, அதனால இப்படி இருக்கு. இங்கே பாரு, ஒன் சைடு மட்டும் தான் இருக்கும். இப்போ திருப்புங்க, என்ன இருக்குமே, திருப்புங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. வெரி குட் வெரி குட். நல்லா கறிக்கிருக்கீங்க பாருங்க, நல்லா எல்லாமே அப்படிதாங்க இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பிரெட் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நபர் வந்து மனோ. சாப்பிடுங்க. போட்டு முடிஞ்சிச்சு. நாங்கள் வந்து வீட்டுக்கு நாங்கள் என் தலை மேலே இலைய போட்டிங்கன்னா டென்ஷன் ஆகிடுவேன் நான். பிளடி ராஸ்கல்ஸ். இந்த முடியல வெளில வேற வராது. ஆமாம், நாங்கள் வந்து இப்போது வீட்டுக்கு போகிறோம். 6:10க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, ஆனால் அது பிடிக்க முடியாது. 6:55க்கு தான். 6:55க்கு தான். அது ஒருத்தர் 80 ரூபாய் கடன் கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்காரு பின்னாடி. அவரோட கடன் என்னாச்சுன்னு இன்ன வரைக்கும் தெரியல, ரீஃபண்டும் ஆகலை. அது வேறு வேதனை. மதுரைக்கு வந்தால் யாரும் அந்த கடையில் சாப்பிடாதீங்க. ஆமாம், அந்த ஜிகிருதந்தா தூத் அப்படின்ட்டு ஒரு கதை இருக்கும், அந்த கடையில் போகாதீங்க. ரீஃபண்ட் நாட் அலவுடுன்ட்டு ஒரு போர்டு வச்சுதான். ஆமாம், டயர்டாக வேறு இருக்குது. பஸ் பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் போய் வீட்டுக்கு போனோம். பாய். இருக்கும் அந்த பசங்க. எனக்கு என்ன ட்ராமடைஸ்ட்டு